பூனா ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் 24 இந்தியாவுடைய மிகவும் முக்கியமான 2 தலைவர்களுக்கிடையே நடத்தப்படும் ஒரு ஒப்பந்தம். காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. எதுக்காக அப்படின்னா, அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் வழங்க வேண்டும் அப்படின்னும், காந்தி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதுதான் இந்த பூனா ஒப்பந்தத்துக்கான காரணம். விரிவாக பார்க்கலாம். 1930 முதல் வட்டமேசை மாநாடு லண்டன்ல நடத்தப்படுது. அந்த மாநாட்டில் இந்தியாவுடைய எதிர்கால அரசியலமைப்பு பற்றி விவாதங்கள் வைக்கப்படுது. ஆனால் அதில் இந்திய தேசிய காங்கிரஸ் பங்கேற்கவில்லை. ஆங்கிலேயர்களுக்கு ஆட்சி மத்தியில் இந்தியர்களுக்கு சிறிய அளவிலான சட்டசபை உருவாக்குவதே போராட்டமாக இருக்கும்போது, இதற்கிடையில் மக்களுக்காக போராடும் 2 தலைவர்கள். 1931 மீண்டும் 2வது வட்டமேசை மாநாடு 1931 லண்டனில் நடத்தப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களின் சார்பாக டாக்டர் B.R. அம்பேத்கர் கலந்து கொள்கிறார். இந்துக்களின் சார்பாக இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாகவும் காந்தி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இதில் பிரிட்டிஷ் அரசு அம்பேத்கருக்கு ஆதரவாக, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் வழங்க முன் வருது. அதை அம்பேத்கர் ஆதரிக்கிறாரு. காந்தி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஏன்னா இது இந்துக்களுக்குள் பிளவு ஏற்பட்டுவிடும் அப்படின்ட்டு காந்தி பயப்படுறாரு. 32 அறிவிப்பு பிரிட்டிஷ் அரசு விடுது. அதில் அம்பேத்கருக்கு சாதகமான தீர்ப்பு வருது. தனி தொகுதிகள் வழங்க வேண்டும் அப்படின்ற தீர்ப்பு வருது. ஆனால் காந்தி இதை எதிர்க்கிறாரு. 1932 18/9/1932 நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி உண்ணாவிரதம் தொடங்குறாரு. அப்போ காந்தி என்ன சிறையில் இருக்காரு. எர்வாடா சிறையில் காந்தி அடைக்கப்பட்டு இருக்காங்க. ஏன் காந்தி சிறையில் இருக்காருன்னா, 1930 to 31 இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த சத்தியாகிரகத்தின் விளைவாக காந்தி கைது செய்து எர்வாடா சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த உண்ணாவிரதம் நீடிக்கிறதுனால அம்பேத்கர் பூனாவில் மற்ற தலைவர்களுடன் சேர்ந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க. இந்தியாவுடைய மிகச்சிறந்த ஒரு தலைவனை இழந்துடவும் கூடாது. அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் உரிமை கொடுக்கணும், உரிமையை வழங்கணும் அப்படின்றது அம்பேத்கருடைய நிலை. அந்த ஒரு நிலையில் அம்பேத்கர் தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்துக்களுடைய மொத்த சீட்டில் பட்டியலின மக்களுக்கு தனி தொகுதிகளுக்கு பதிலாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற இடங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தோம். கூட்டு வாக்காளர் முறையையும் இந்த ஒப்பந்தம் கொண்டு வந்தது. இந்த ஒப்பந்தத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களின் சார்பாக டாக்டர் B.R. அம்பேத்கர் கையெழுத்திடுறாரு. டாக்டர் B.R. அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பாக கையெழுத்திடுறாரு. இந்துக்களின் சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாகவும் காந்தி, பண்டிட் மதன் மோகன் மாளவியா போன்ற தலைவர்கள் கையெழுத்திடுறாங்க. இந்த ஒப்பந்தம் வேறு எதுக்காகவும் இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமை வேண்டும் அப்படின்றதுக்காகவும், அப்படி கொடுக்கப்பட்டா இந்துக்களுக்குள் பிளவு ஏற்பட்டுவிடும் அப்படின்றது காந்தி ஒரு பக்கமும், இதற்காக இந்த பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையே கையெழுத்தானது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.